முதல்ல காலச்சுவடோட புத்தம்புது இதழ் வந்திருக்கு. மார்ச் மாசம் 1ஆம் தேதி இன்னைக்கு. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு மிலன் கொந்தேராவோட மொழிபெயர்ப்பு தமிழ்ல அகிலா ஸ்ரீதர் பண்ணியிருக்காங்க. நான் அசல் கதையும் படிக்கல, இதையும் படிக்கல. எனக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொழிபெயர்ப்பை விட அசல் கதைக்கு நான் போய் பார்த்துட விரும்புவேன். அவர் மிலன் கொந்தேரா ரொம்ப புகழ் பெற்றவர். ஸோ தேய்ந்த பெயர் தான். பரவலாக புகழ்பெற்ற கதையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்க்கணும். மன்னிப்பு கேட்பவர் கதையோட பேரு. இரண்டாவதாக காலச்சுவடுல வந்திருக்கிறது, நான் படிக்கணும்னு நினைக்கிறது, எடுத்து வச்சிருக்கிறது லேரா பைரவன் அவர் எழுதின உவினு எஃபாத்து அப்படிங்கிற கதை. ஸோ அந்த கதையை எடுத்து வச்சிருக்கேன். என்னைக்கு அது ஒரு நல்ல நாளா நடுவில் ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் போக சாயங்காலம் படிக்கிறது தான் இந்த வேலை. ஆஃபீஸோட மன அழுத்தங்கள் எல்லாம் அப்படி அப்படி டோட்டலா இதான் வேற இடத்துக்கு போயிடும். அதுக்கப்புறமா நம்ம நண்பர்கள் குவிகம் சொல்வனத்தோட ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அவங்க வந்துட்டு இந்த மாத இதழ் வெளியிட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு ஒரு சிறுகதையை மாசம் டாக்டர் ஜே பாஸ்கரன் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார். இந்த வாரம் அவங்க தேர்ந்தெடுத்த கதை வந்துட்டு நான் படிக்காத கதை, படிக்கணும்னு வச்சிருக்கிற கதை. நடுவிலே நான் சுப்பிரமணிய ராஜு எழுதினவர். ஸோ அதுவும் பார்க்கணும்னு எடுத்து வச்சிருக்கேன். அது தவிர கடைசியா நம்ம பதிவர்களுக்கான அடுத்த பகுதியில போகலாம். அதுக்கு முன்னாடி பண்புடன் இதழ் வந்துட்டு ஒரு பெரிய சிறப்பு இதழ புத்தாண்ட ஒட்டி ஸ்ரீதர் நாராயண் தொகுத்து வெளியிட்டதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அந்த இதழில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 மேட்ரு வச்சிருந்தாங்க. இப்போ வந்துட்டு அந்த தொடர்களோட அடுத்த அத்தியாயங்கள் சிலதெல்லாம் வந்திருக்கு. அபுல் கலாம் ஆசாத் எழுதுற ஜப்பானிய சிறுவர் கதைகள், அதுக்கப்புறம் அசுரவதம் அப்படின்னு அதோட அத்தியாயம் 2 அதெல்லாம் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் இந்த வாரம் படிக்கணும்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க, உங்களை கவர்ந்த சிறுகதை எந்த சிறுகதை இந்த வாட்டி சொல்ல போறீங்க?